கனெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நவம்பர் 7 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதோட கூடுதல் அந்தமாக இருக்கக்கூடிய பொது அறிவு அந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ரீகால் பண்ணலாம். ஸோ டெய்லி பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது இந்த பீகாரோட தேர்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கோம். சரியா? பீகார் அப்படிங்கிறதுல முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறதுல 65% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 65% அப்படிங்கிறது போலிங் ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க, இதில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் அப்படிங்கிறது லாலு பிரசாத் யாதவ் இருக்காரு பாருங்க, அது ப்ளூ கலர் ஷர்ட், இவர் தான் லாலு பிரசாத் யாதவ். பக்கத்தில் இருக்கிறவங்க சென்டரில் இருக்கிறவங்க ராப்ரி தேவி. ஸோ லாலு பிரசாத் யாதவோட மனைவி முன்னாள் முதலமைச்சர் இவங்களும். ஸோ லாலு பிரசாத் யாதவ் அவங்களுடைய மிஸ்ஸஸ். ஸோ அவங்க முன்னாள் முதலமைச்சர் பீகாரோட. ஸோ பக்கத்தில் இருக்கிறவர் தான் தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர். ஸோ இப்போ முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அருகாமையில் இருக்கிறவர் அந்த ஒயிட் ஷர்ட் அப்படிங்கிறவர் தான் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறது. இப்போ ப்ரிசீடிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் இல்லையா, நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் முக்கியமாக தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் எந்த கட்சியுமா நம்ம பேசினது தான். தேஜஸ்வி யாதவ் தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறது ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிற மாதிரி வரும். ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறது. ஸோ பக்கத்தில் நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதா தள் அப்படிங்கிறது யுனைடெட். ஸோ யூஜேடி அப்படி சொல்லுவோம். ஸோ யுனைடெட் ஜனதா தள் அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பீகாரோட முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறதுல 65% வாக்குப்பதிவு இதுவரை இல்லாத அதிகபட்சமா அப்படின்னா பாத்துங்க. அப்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸோ கம்பல்சரி வந்து குறைவாக தான் இருந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் முதல் முறையாக பீகாரோட தேர்தலில் 65% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பீகாரில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதுக்கு பார்ட்டிசிபேஷன் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை ஸோ விசிட் செய்திருக்கிறவங்க எத்தனை நாடுகள் அப்படி சொல்லி நேற்று இதெல்லாம் பார்த்தோம். எத்தனை நாடுகள் வந்திருக்கிறாங்க? 7 நாடுகள். 7 அப்படிங்கிற நேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ மற்றபடி நம்ம திரும்ப ரீகால் பண்ணதான். பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா, பீகாரோட அந்த மகரோட பாட்னான்றது பாடலிபுத்திரம் பழைய பேர். பாடலிபுத்திரங்கிறது குப்தர்களுடைய தலைநகரம். பீகாரில் தான் ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பீகார்ல ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுங்க. நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சது யாரு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சது குமாரகுப்தர் அப்படிங்கிறது. குமாரகுப்தர் யாருடைய மகன்? இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன். இரண்டாம் சந்திரகுப்தருடைய பீரியட்ல தான் பாடலிபுத்திரத்திலிருந்து தலைநகர் மாறும் இல்லையா. எந்த ஊருக்கு மாறும்? உஜ்ஜயினி அப்படிங்கிற பிளேஸுக்கு மாறும். ஏன்னா நாலந்தா பல்கலைக்கழகம், அதே மாதிரி தட்சசீல பல்கலைக்கழகம், உஜ்ஜயினி பல்கலைக்கழகம், இதெல்லாம் யூனிவர்சிட்டிஸ்ல பீகாரை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன சார் முதல் பக்க செய்தியில் முக்கியமானது கொடுத்துருக்காங்கன்னா, தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டத்துக்கு எதிரான மனு மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. ஸோ அதிருப்தி, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ரெக்கார்டிங் ட்ரிபியூனல் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த ரீஃபார்மிங் ஆக்ட், ட்ரிபியூனல் ரீஃபார்மிங் ஆக்ட், அதாவது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்ஐஆர், இப்போ ரீசெண்டா எஸ்ஐஆர் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. So what is the expansion of SIR? Special Intensive Reformation அப்படிங்கிறது இது வந்து Tribunal Reformation Act. So Tribunal Reformation Act அப்படின்னு சொல்லுவாங்க, TRA. Tribunals அப்படின்னா நிறைய tribunals இருக்கு. Green Tribunals இருக்கு, Administrative Tribunals இருக்கு, இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்டிஸ் அந்த மாதிரி ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, நிறைய தீர்ப்பாயங்கள் இருக்கு. நம்ம இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறத நிறைய படிப்போம். தீர்ப்பாயங்கள் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ ரீசெண்டாக தீர்ப்பாயங்களை சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைவிழி அனுமதிக்குமா? மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னா எந்த பார்ட்ல வரும்? ஸோ யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னாவே பார்ட் 5. ஆர்டிகிள் எதுல வரும்?
ஸோ 52 அப்படிங்கிறதுல இருந்து 151 அப்படிங்கிறது வரைக்கும் வரும் இல்லையா? அதில் 52 62 யாரை பத்தி டீல் பண்ணுது? 52 to 62 பிரசிடென்ட், 63 to 73 வைஸ் பிரசிடென்ட், 74 to 78 பிஎம் சொல்லிக்கலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுல பிஎம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்ப எத்தனை வகையான மினிஸ்டர்ஸ் இருக்காங்கப்பா? 3 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரு? ஸோ நீங்கள் ஆர்டராக சொல்கிற அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கேபினெட் தான், அதுக்கப்புறம் நம்ம மினிஸ்டர் டு தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து நமக்கு டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்புலேஷனில், அதாவது 543 பேர் லோக்சபாவில் இருக்காங்க, ஸோ 245 பேர் ராஜ்யசபாவில் இருக்காங்கன்னா மினிஸ்டர்ஸ் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம்? 15% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ யார் இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் யார், எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும்? எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னாக்கா வந்து ஆர்டிகல் 52ல இருந்து இது வரைக்கும் சார் 78 வரைக்கும் சார். 78 வரைக்கும், 52ல இருந்து 78 வரைக்கும் இல்லையா? 52ல 62 வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பிரசிடென்ட், 63 73 வைஸ் பிரசிடென்ட், 74 to 78 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல வருவாங்க இல்லையா? சரி, அப்ப 79ல இருந்து 122 வரைக்கும் பார்லிமெண்ட் சார். சோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய பார்லிமெண்ட் எங்க இருந்து எடுத்தோம்? பிரிட்டன்ல இருந்து எடுத்தோம். சோ பிரிட்டன் அப்படிங்கறோட அத நம்ம என்ன சிஸ்டம் அப்படி சொல்றோம்? அந்த பார்லிமெண்டரி சிஸ்டத்தை வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படிங்கிறது. சோ பார்லிமெண்ட் அப்படிங்கறதுனுடைய அந்த அதிகாரப்பூர்வ பெயர் பார்லிமெண்ட்டுக்கு நம்ம இந்திய பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ பெயர் இருக்கு, சன்சத். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரப்பூர்வ பெயர் சதன். எஸ், நிர்வாச்சன் சதன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப ஆர்டிகல் 1 to 3 என்னப்பா? ஆர்டிகல் 1 to 3 ஆர்டினன்ஸ் பை பிரசிடென்ட் அப்படிங்கிறது இல்லையா? அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட்டோடது. ஸோ இந்த மாதிரி ஒரு தலைப்பு பார்க்கும்போது தீர்ப்பாயங்கள் வரும்போது அதை பற்றியான கூடுதல் விஷயங்களை பூரா ரீகால் பண்ணிக்கணும். அதே போல மத்திய அரசுன்னு வரும்போது அது சம்பந்தப்பட்ட கூடுதல் விஷயங்களை பூரா நம்ம ரீகால் பண்ணிக்கணும். உச்ச நீதிமன்றம் அப்படின்னு வரும்போது அதை பற்றி கூடுதல் தகவல் பூரா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? ஸோ ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணிக்கணும். ஆரோக்கிய சுசீலா இருக்கீங்களாப்பா? உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி யாரு? எத்தனையாவது? சரி இருங்க. 53வது தலைமை நீதிபதியா இருக்கிறவர் யாரு? சூரியகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப இந்தியாவினுடைய முதல் தலைமை நீதிபதி இந்தியாவுக்கு யாரு? அதாவது 1950 ஜனவரி H.J. கானியா அப்படிங்கிறவர். சரி, பிரிட்டிஷ் இந்தியால 1774 யாரு? சரி, எலிசா எம்பே. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு சொன்னாவே எந்த பார்ட்ல எந்த ஆர்டிகிள்ல வருவாங்க? உச்ச நீதிமன்றம்னாவே பார்ட் 5 சார். ஆர்டிகல் வந்து 124ல இருந்து 147 வரைக்கும் சார். சோ பார்ட் 5 அப்படிங்கறதுல இருந்து 124ல இருந்து 147 வரைக்கும் வருவாங்க அப்படின்றது இல்லையா? சோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு சொன்னா அதை ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய கமிட்டிஸ் யார்? கொலிஜியம் சார். கொலிஜியம் எந்த வருஷம்? 1993 சார். 1993. சேம் இயர்ல இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கு, NHRC, SHRC அப்படிங்கிறது. இஸ் இட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆர் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார். சோ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொன்னா ஆர்டிகல்ஸ் இருக்குமா, ஆர்டிகல்ஸ் இருக்காதா? ஆர்டிகல்ஸ் இருக்காது சார். ஆர்டிகல்ஸ் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார். சோ அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன? 76, 88, 105. 76, 88, 105. So day after tomorrow the police exams will be conducted. So இப்போ நம்ம பேசுறதெல்லாம் so for your examination அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிவைஸ் அண்ட் ரீகால். after the class is over, so ஒரு 10:45க்கு முடிச்சிடுறேன். அதுல இருந்து ஒரு 45 minutes up to 11:30 வரைக்கும் ரேண்டமா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு போலீஸ் எக்ஸாம்ஸ்ல. ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்டு so many questions in our class. சரியா, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு ஸோ அதில் எப்படி நம்ம ஜிகே பார்ட் மட்டும், ஒன்லி ஜிகே பார்ட், அதை மட்டும் கொஞ்சம் வேகமாக நம்ம ரீகால் எடுத்துகிட்டு போகலாம். சரியா, ஓகே, கங்க்ராட்ஸ்மா கயல்விழி அண்ட் ஆரோக்கிய சுசீலா.
ஸோ அடுத்து என்ன சொல்லி ஓகேம்மா ஓகேப்பா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூபாய் 300 கோடி முறைகேடு புகார் அஜித் பவாரோட மகன்கிட்ட விசாரிக்க அரசு உத்தரவா. அப்ப யாருங்க இந்த அஜித் பவார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அஜித் பவார் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர், எந்த கட்சியை சார்ந்தவர்? ஸோ எனி ஐடியா? அஜித் பவார் அப்படின்னு சொல்லக்கூடியது சரத் பவார் அப்படின்னு சொன்னாவே அஜித் பவார் சரத் பவார் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல பேசியிருக்கோம். அஜித் பவார் சரத் பவார் அப்படின்னாவே மகாராஷ்டிரா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது பிரிஞ்சு வந்த போது வச்ச போது இவங்க எந்த காங்கிரஸ்ல இருந்தாங்க? அஜித் பவார் அப்படிங்கிறவர் இவர் லாலா அந்தமாக இருக்கக்கூடிய லஜபதி ராய் உருவாக்குன அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சி உருவாயிருக்கும். கெஸ் பண்றீங்களா? ஏதாவது காங்கிரஸ் தான் வரும். அஜித் பவார் சரத் பவார், அஜித் பவார் அப்படின்றவர் ஞாபகம் வச்சுக்கணும், சரத் பவார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அஜித் பவார் அப்படிங்கிறவர் முன்னாள் துணை முதலமைச்சர் மகாராஷ்டிரால இல்லையா, முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தார். எந்த கட்சியில? ஐடியா இல்லையா? இல்ல அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிறது அது தெலுங்கானாலமா? சாரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ங்கிறது ஆந்திர பிரதேசத்துல, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ங்கிறது ஆந்திர பிரதேசத்துல. அது ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிறவர் இருந்தார் இல்லையா, ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிறது முன்னாள் முதலமைச்சர். அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இவங்களுக்கும் இருக்கு, இவங்களுக்கும் ஒரு காங்கிரஸ் அப்படிங்கிற பேர்ல தான் வரும். நம்ம நிறைய பேசியிருக்கோம், செக் பண்ணுங்க. சரி, சுரேஷ் ரெய்னா ஷிகர் தவான் இவங்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கம் செய்திருக்காங்களாம். எல்லாருக்குமே தெரியும் சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர், ஷிகர் தவான் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர். ஸோ இவங்களுடைய 11.14 கோடி 11.14 கோடி சொத்துக்கள் முடக்கம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. எதற்காக சார் அப்படின்னு கேட்டா சூதாட்ட செயலி அப்படிங்கிற ஒரு வழக்கு, கேம்பிளிங் அப்படின்னு சொல்றோம்ல, சூதாட்டம், அதோட ஆப் அப்படிங்கிற ஒரு வழக்குல யாரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னா ஸோ அமலாக்கத்துறை அப்படிங்கிறது. ஸோ என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட், என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட்? அல்ல அமலாக்கத்துறை என்னமா என்ஃபோர்ஸ்மெண்ட்? என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அமலாக்கத்துறை அப்படிங்கிறது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சுரேஷ் ரெய்னா அண்ட் ஷிகர் தவான். இது முதல் பக்க செய்தியில இருக்கு. அடுத்து முதல் பக்க செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்தே மாதரம் அப்படிங்கறதோட பாடலோட 150வது கொண்டாட்டம் அப்படிங்கிறது பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஸோ இதுதான் வந்து நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நேஷனல் சாங். யாருங்க இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடினது? கம்போசர் எஸ், பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இது எந்த இதோட மூல நூல்? இது இதோட சோர்ஸ் புக் ஆனந்த மடம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்போது அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற? எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஜனவரி 24, 1950 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமா இவர் ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 7 முதல் 2026 நவம்பர் 7 வரை நடைபெறுவதன் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி முறைப்படி தொடங்கப்படுகிறதா. ஸோ 150வது ஆண்டுகளை நினைவுறும் வகையில், ஏன்னா 150 வருஷம் ஆச்சு சரியா. ஸோ 2025ஆம் ஆண்டு வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகளை குறிக்கிறது. பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் 1875 நவம்பர் 7ஆம் தேதி இயற்றப்பட்டது இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு நவம்பர் 7, 1875 அந்த தேதியில ஏற்றி இருக்கிறாங்க. ஸோ 150 ஆண்டுகள். இந்த 1875 பூராமே நீங்க கொஞ்சம் அசோசியேட் பண்ணி படிங்க. அப்ப ஸோ இந்த நிகழ்ச்சியில் நினைவு அஞ்சல் தலை நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறாரா. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற நேஷனல் சாங். நேஷனல் சாங் அப்படிங்கிறது வேற, நேஷனல் அந்தமாக இருக்கக்கூடிய ஆந்தம்ங்கிறது வேற. நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ரொம்ப முக்கியமானது. நேஷனல் ஆந்தம் அப்படின்னு சொன்னா என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து தேசிய கீதம். எஸ், ஜனகணமன அப்படிங்கிற தேசிய கீதம். நேஷனல் சாங் அப்படின்னு சொன்னா இந்த வந்தே மாதரம், ஆனந்த மடம், பக்கிம் சந்திர சட்டர்ஜி. ஸோ இயற்றப்பட்டது 1875. ஸோ நவம்பர் 7, அப்ப 150 ஆண்டுகள் அப்படிங்கறத கடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க.
ஸோ 1875 அப்படிங்கிறது நம்ம நேஷனல் ரினைசன்ஸ் அப்படிங்கறத நிறைய படிச்சிருப்போம். தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாடத்துல இந்திய தேசிய இயக்கத்துல 1875ல என்னென்ன முக்கியமான இயக்கங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க சார் நான் சொல்லவா? சொல்லுங்கப்பா. ஆரிய சமாஜ், அடிகார் மூவ்மெண்ட், ஆ, அதே மாதிரி தியோசபிக்கல் சொசைட்டி யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சார். ஆமாப்பா, தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா, அது 1875 யூஎஸ்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அலிகார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதுவும் 1875 தான். அதே மாதிரி ஆரிய சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 1875 தான் ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து முதல் பக்க செய்தியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்க வைப்பு தொகை தமிழக அரசு பரிந்துரை. ஏன்னா அனைத்து கட்சிகள் கூட்டம் நடந்திருக்குது. அதில் சேத இழப்பீட்டுக்கு 20 லட்சம், அதாவது கூட்டங்களின் போது ஏற்படும் சேதங்களுக்காக இழப்பீடு வழங்கும் வகையில் பரிந்துரைக்கப்பட்ட வைப்பு தொகை விவரம். 5000 10,000 பேர் கூட்டினாங்கன்னா 1 லட்சம், 10,000 20,000 பேர் கூட்டினாங்கன்னா 3 லட்சம், 20,000 50,000 பேர் அப்படின்னா 8 லட்சம், 50,000 பேருக்கு மேல கூட்டினாங்கன்னா 20 லட்சம் அதிகபட்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இழப்பீடு தொகை நம்ம வந்து என்ன பண்ணணுமா, த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நம்ம டெபாசிட்டா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அப்படிங்கிறதுல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை அப்படிங்கறத இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? கிளாஸ் போயிட்டு இருக்கா? கட் ஆயிடுச்சா? தெரியல சார். தெரியும் சார், ஏதாவது சொல்லுங்க. டக்குன்னு ஞாபகம் வரல. நீதி கட்சி உருவான போது இந்து சமய அறநிலையத்துறை, அதே மாதிரி ஆந்திரா பல்கலைக்கழகம், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி போர்டு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி கமிஷன், அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து அந்த காலகட்டம் 1920 1930 காலகட்டத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது வந்து 1924 அந்த காலகட்டம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க இந்து சமய அறநிலையத்துறையினுடைய தற்போதைய அமைச்சர் யாரு? ஸோ சேகர் பாபு அப்படிங்கிறவர் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. உறுப்பு கொடையாளர்களை போற்றும் தியாக சுவர் அப்படிங்கிற மாதிரி ராஜீவ் காந்தி மருத்துவமனையில திறந்திருக்கிறாங்க. ஸோ உறுப்பு கொடையாளர்கள் யார் யாரெல்லாம் ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களெல்லாம் ராஜீவ் காந்தி மருத்துவமனை சென்னையில் அவங்களுக்கு தியாக சுவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரெல்லாம் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்தியாவிலேயே உறுப்புகள் தானம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு எத்தனையாவது முறையாக முதலிடம் வகிக்கிறது? நேற்று கூட சொன்னேன், 6th டைம், 6வது முறையாக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? ஸோ இங்கே பார்க்குறீங்க, முக்கியமாக நமக்கு சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்காரு சார் இந்தியாவில். ஸோ நம்ம இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. குறைந்த செலவில் ரத்த சர்க்கரையை அளவிடும் கருவி அப்படிங்கிற மாதிரி சென்னை ஐஐடி உருவாக்கி இருக்கிறாங்களாம். சென்னை ஐஐடி அப்படிங்கறத உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் கலைத்திறன் போட்டிகள் டிசம்பர் 5க்குள் படைப்புகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் கலைத்திறன் போட்டிகள். சரி, டிசம்பர் 5 அப்படிங்கிறது என்ன தினமாக அனுசரிக்கப்படுது? டிசம்பர் 5 ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இன்டர்நேஷனல் சாயில் டே நம்ம படிக்கவே இல்லையா? டிசம்பர் 5ங்கிறது. ஸோ டிசம்பர் 5 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் சாயில் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேரு? பெட்ரானா ராக்குப்பா. பெட்ரோலஜினா ராக். ஏன்னா பெட்ரோனாவே நம்ம ராக்னு எடுத்திருக்கோம், லியம்னா ஆயில் எடுத்திருக்கோம். ஸோ இது பெடாலஜி. சாயிலை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு பெடாலஜி. சரி, சாயிலுக்கு வந்து ரெட் கலர் கொடுக்கறது யாரு? அயன் ஆக்சைடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? சாயில் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் எந்த வருஷம் தொடங்கினாங்க? சாயில் சர்வே ஆஃப் இந்தியா 1956 தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லையா 1956. ஸோ எதுக்காகனா 7th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாங்க 1956. அதே மாதிரி ஹிந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆயிட்டு 1956. கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1956. செகண்ட் ஐபிஆர், அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் இல்லைங்களா, இதைத்தான் எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இதுவும் 1956 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு பேப்பர் நம்ம எப்படி ரீட் பண்றோம், ஸோ அது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி, அண்ணா அறிவாலயம் அப்படிங்கிறது. ஸோ இதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிவிகே அப்படிங்கிறது நேற்று கூட அவங்களுடைய மாநாடு நடந்திருக்குது. ஸோ அதில் செயற்குழு கூட்டம், அதில் எங்களுக்கு டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ ஒய்ஆர்எஸ் பெயரிலான பானங்களுக்கு தடை. ஓஆர்எஸ் இல்லையா, அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோதனையில் 1.47 லட்சம் கிலோ பறிமுதலாம். ஸோ உச்சநீதிமன்றம் இப்போ கூட பேசிட்டு தான். ஓஆர்எஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்கோம். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஓஆர்எஸ்? ஸோ ஓரல், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சால்ட்டு, சுகரு, இது சேர்ந்த கலவை அப்படிங்கிறது இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ தமிழக இல்லங்கள் தோறும் இன்று வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யாரு? நம்முடைய எல் முருகன் இணையமைச்சர் அப்படிங்கிறவரா இருக்கிறாரு. தமிழக இல்லங்கள் தோறும் இன்று வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கட்டும். வந்தே மாதரம் அப்படிங்கிறது ஆனந்த மடம் அப்படிங்கிறதுல பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவரு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சரியா? ஸோ அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல வந்தே மாதரம் 150 கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். வந்தே மாதரம் 150. இந்த 150 ஆண்டுகள் அப்படிங்கறத பூரா நீங்க 1875 உருவானதை பூரா நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணுங்க. வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் இன்று முதல் ஓராண்டுக்கு நாடு தழுவிய நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதை பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் வெள்ளிக்கிழமை நவம்பர் 7 இன்னைக்கு காலை 9:30 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது 1875 நவம்பர் 7 அப்படிங்கறதெல்லாம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது. ஆனா ஜனவரி 24, 1950 தான் இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரையெல்லாம் படிச்சுங்க. யார் கடிவாளம் போடுவது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக நேரடி பணம் பரிமாற்றம் செய்வது இப்போது நமது நாட்டில் தவிர்க்க முடியாத நடைமுறையாக மாறிவிட்டது. மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் போன்ற வாக்குறுதிகள் மூலம் வாக்காளர்களை கவர்ந்ததால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. அதை பின்பற்றி கர்நாடகத்தில் தாங்கள் வென்றால் மகளிருக்கு மாதம் 2000 இலவச பேருந்து பயணம் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளித்த காங்கிரஸ் மொத்தம் உள்ள 224 தொகுதிகளை பாருங்க. ஸோ நம்ம ஊருக்கு 234, கர்நாடகாவுக்கு 224, பீகாருக்கு 243 இந்த தொகுதிகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 224 தொகுதிகளில் 135 தொகுதிகளில் வென்று கடந்த 2023 ஆட்சியை கைப்பற்றினாங்க. யாரு? கர்நாடக அரசு. சரி, கர்நாடகாவில் தற்போதைய முதலமைச்சர் யாருமா? கர்நாடகாவில் தற்போது யாருப்பா? சீதாராமையா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சீதாராமையா. அதே போல மகாராஷ்டிராவில் 2.63 கோடி பேருக்கு 1500, மேற்கு வங்கத்தில் 2.11 கோடி பேருக்கு 1000, கர்நாடகாவில் 1.1 கோடி பேருக்கு 2000, மத்திய பிரதேசத்தில் இதெல்லாம் இந்த கட்டுரைகள்லாம் முக்கியங்க. அதாவது இலவச சலுகைகளும் இந்தியாவின் ஜனநாயகம் குறித்து எழுதுக. தேர்தலில் அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இப்பெல்லாம் கட்டுரைகள் எழுத சொன்னா புரியுதா? யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் கல்லூரிகள், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க தான் இது பண்ணணும். நிலம் காற்று நேரம் காப்போம், நிலம் கற்று நேரம் காப்போம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. நிலம் கற்று நேரம் காப்போம். கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வரும் விவசாயம் இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோருக்கு வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. விவசாயத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க நமது நாடு நீர் மற்றும் பயிர் நாள்காட்டிகளை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ தமிழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர் யாருமா? தமிழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சர் நிறைய முறை பேசியிருக்கோம். கிளாஸ்ல இருக்கீங்களா? கட் ஆயிடுச்சா? எம்ஆர்கே இல்லையா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே மாதிரி கார்ட்டூன் பாருங்க. மீண்டும் அணு ஆயுத சோதனைகள் செய்தி. அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறது கடைசி அமெரிக்கா எந்த ஆண்டு நடத்தினதாக நேத்து பார்த்தோம். 19 செப்டம்பர் 23 1992 இல்லையா? செப்டம்பர் 23 1992 தான் வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க பண்ணியிருந்தாங்க. சரி, 1992 வேற எந்தெந்த ஆண்டுகளோட அசோசியேட் பண்ணலாம்? 1992 நம்ம நிறைய விஷயம் பார்த்திருக்கோம். ஏதோ 73 74ங்கறீங்க அப்படின்னா என்னது? வெறும் 73 74ங்களா? இன்டர்வியூல கேட்டாங்கன்னா 73rd amendment and 74th amendment அப்படிங்கிறது இட் வாஸ் இன் 1992 அப்படிங்கிறது. ஸோ ஒன்று வந்து
நமக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் 73 சட்ட திருத்தம், பஞ்சாயத்து ராஜ் 74வது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு முனிசிபாலிட்டி, கிராம பாலிகா ஆக்ட், நகர்பாலிகா ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கிராம பாலிகா ஆக்ட், நகர்பாலிகா ஆக்ட் 73, 74, இதான் 1992 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, செப்டம்பர் 23 அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம ஒரு ஜியோகிராஃபியோட ஒன்று அசோசியேட் பண்ணலாம். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு 2 டேட்ல முக்கியமான டேட், அதுல ஒரு டேட் செப்டம்பர் 23. எது அது? ஈக்குனாக்ஸ். அந்த ஈக்குனாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா, இரவு பகல் சமமாக கொண்ட நாட்கள். மார்ச் 21, செப்டம்பர் 23. ஸோ மார்ச் 21, செப்டம்பர் 23 அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். ஈக்குனாக்ஸ் கரெக்டா இரவு பகல் சமமாக கொண்ட நாட்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். ஸோ நியூசிலாந்துடன் விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஸோ பியூஷ் கோயல், ஏற்கனவே சொல்லலாம், நேத்தி கூட சொன்னேன். இந்த பியூஷ் கோயல் அப்படிங்கிறது எந்த புரோட்டோகால் மினிஸ்டரா இருக்காரு? எக்ஸாக்ட்லி கரெக்ட், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் தான் பியூஷ் கோயல். நியூசிலாந்துடன் விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். ஸோ நியூசிலாந்தை நேற்று 2 காரியங்களோட இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம், அசோசியேட் பண்ணி. நியூசிலாந்து அண்ட் இந்தியா நேற்றுக்கு நான் நடத்தும் போது 2 விஷயத்தோட ஒப்பிட்டு சொன்னேன். எது? தலா ஒரு முறை விமன் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட், ஐசிசி விமன் கிரிக்கெட் அப்படிங்கறதுல நியூசிலாந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்தியா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. 1. 2 முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான், நியூசிலாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான சொன்னேன், 1935 அப்படிங்கறதுல அவங்க ஊர்லயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ஊர்லயும் நம்ம ஊர்லயும் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி. சோ உள்ளூர் மொழி தெரிந்த வங்கி ஊழியர்களை நியமிப்பது அவசியம், நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதர் ஸ்டேட்ல வந்து இப்ப பேங்க்ல இருக்கிறாங்க, அது கிராமப்புறத்துல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒன்லி இங்கிலீஷ் ஆர் அவங்க ரீஜனல் லாங்குவேஜ் தான் பேசுறாங்கிற போது இப்ப படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்? அப்ப உள்ளூர் மொழி தெரிந்த வங்கி ஊழியர்களை நியமிப்பது அவசியம், நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. மும்பையில் வியாழக்கிழமை நடைபெற்ற பாரத ஸ்டேட் வங்கியின் மாநாட்டில் பேசிய மத்திய நிதியமைச்சர். எஸ்பிஐ எந்த வருஷம் உருவாச்சு? ஆல்ரெடி பார்த்திருக்கோம், 1955. 55 சொல்லக்கூடாது கைல்விழி, இன்டர்வியூல இதே பழக்கம் தான் வரும். 1855 இருக்கு, 1955 இருக்கு, 2055 இருக்கு. ஸோ எஸ்பிஐ 1955. எஸ்பிஐக்கு முன்னாடி அந்த வங்கிகளுக்கு என்ன பேர் இருந்துச்சு கைல்விழி? இம்பீரியல் பேங்க் அப்படிங்கறது எப்போ உருவாச்சு? நைன்டீன் 1921. சரி, அதுக்கு முன்னாடி அந்த இம்பீரியல் பேங்க் முன்னாடி அந்த வங்கிகளுக்கு என்ன பேர் இருந்துச்சு? எடுக்க முடியல. அதுக்கு பேர் பிரசிடென்சி பேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா சொல்லணும். பிரசிடென்சி பேங்க்ஸ் அதுக்கு பேரு. ஸோ பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ 1806 பேங்க் ஆஃப் பெங்கால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 1809 பேங்க் ஆஃப் கல்கட்டான்னு மாறிச்சு. 1840 அப்படிங்கறதுல பேங்க் ஆஃப் பாம்பே, 1843 தான் பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இந்த 3ஐ மெர்ஜி பண்ணி தான் நமக்கு வந்து இம்பீரியல் பேங்க் அப்படின்னா 1921 கொண்டு வந்தாங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணாங்க 1955ல. ஐசிஐசிஐயும் எஸ்பிஐயும் சேம் இயர் 1955 எஸ்பிஐ அப்படிங்கிறது. ஸோ அதோட அசோசியேட்லாம் இருந்துச்சு, இப்போ அதோட அசோசியேட்லாம் கிடையாது, இப்போ எஸ்பிஜின்னு மாறிடுச்சு. 2 மாநிலங்களவை எம்பிக்கள் பதவி ஏற்பா. மாநிலங்களவை அப்படின்னாவே ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் 2 பேர். ராஜ்யசபாவோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம். ராஜ்யசபாவோட சேர்மன் யாரு? ஸோ ராஜ்யசபாவோட சேர்மன் மல்லிகா அர்ஜுனா கார்கே எப்போ வந்தாரு? அவர் வைஸ் பிரசிடென்டா மாறிட்டாரா? அப்புறம் எப்படி அவர் வந்து தலைவரா இருப்பாரு? ராஜ்யசபாவுக்கு தலைவர் வந்து அவர் வைஸ் பிரசிடென்டா இருந்தா தானே இருக்க முடியும். கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். நான் அது அப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேட்டிருந்தா நீங்க மல்லிகா அர்ஜுனா கார்கேங்கிறது கரெக்ட். ராஜ்யசபாவோட ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் அப்படின்னா நமக்கு மல்லிகா அர்ஜுனா கார்கே ஃப்ரம் காங்கிரஸ். ஸோ ஐ ஆஸ்க்டு யூ என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ ஹூ இஸ் அட் பிரசன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன். இப்போ நான் சொன்னேன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவர் தான். விவசாயிகளுக்கு உரங்களை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க வேண்டும் அமைச்சர் உத்தரவு.
கர்நாடகம் 13.78 டிஎம்சி நீரை திறந்துவிட ஆணைய கூட்டத்தில் தமிழகம் வலியுறுத்தல். சோ காவிரி நதிநீர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது. ஏற்கனவே பேசிருக்கோம். சிந்து நதிநீர் உடன்படிக்கை எப்ப, காவிரி நதிநீர் உடன்படிக்கை எப்ப, ஆணையங்கள் அப்படி சொல்லி பார்த்தோம். மத்திய மாநில அரசு உறவுகள் படிக்கும் போது கூட படிச்சோம். இருக்கீங்களா? நான் இருக்கனா? சோ 1990 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சபரிமலை விவகாரம் பிரதமர் மத்திய அரசு தலையிட கோரி கேரள பாஜக கையொப்ப இயக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சபரிமலை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கு? கேரளாவுல எந்த மாவட்டத்தில் இருக்கு? பெத்தனத்திட்டா. பீகார் துணை முதல்வர் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல், ஆர்ஜேடி தொண்டர்கள் மீது புகார். ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிறது. ஸோ பீகாரோட முதல் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடந்திருக்கு. ஸோ அவரோட துணை முதலமைச்சர் யாருன்னா விஜய்குமார் சின்ஹா. ஸோ விஜய்குமார் சின்ஹா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல யாரு? பீகார் முதல் கட்ட தேர்தலை பத்தி பேசிட்டோம், நிறையவே பேசியாச்சு. மியான்மர் இணைய மோசடி மையத்தில் சிக்கிய 270 இந்தியர்கள் மீட்பான். மியான்மர் அப்படிங்கிறது. ஸோ மியான்மர் அப்படிங்கிறதோட பழைய பேர் என்ன தெரியுமா? மியான்மர் பர்மா அப்படிங்கிறது தான் மியான்மரோட பழைய பெயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தேர்தல் நியாயமாக நடந்தால் பாஜக கூட்டணி தோற்கும், பிரியங்கா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரியங்கா அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த தொகுதியில் எம்பியா இருக்கிறாங்க? பிரியங்கா காந்தி. ஸோ கேரளா அப்படின்னு சொல்லிட்டு கேரளான்னு சொல்லிட்டு வயநாடு தொகுதின்னு சொல்லணும். நான் 2 விஷயம் கேட்டேன், எந்த மாநிலத்தில் எந்த தொகுதியிலும் கேட்டேன். ஸோ இன்டர்வியூல பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்லுங்க. நம்ம சார் எடுக்கிறாங்க, ரெகுலரா பேசுறவங்க, ரெகுலரா எடுக்கிறவங்க தான் கேட்கறாங்கன்ற மாதிரி இல்லாம you should keep the protocol. So this question is asked in interview. So how we have to give the answer. அப்ப சட்டவிரோத குடியேறிகள் மீது பரிவு, கடவுள் ராமர் மீது வெறுப்பு. சட்ட விரோத குடியேறிகள் மீது பரிவு, கடவுள் ராமர் மீது வெறுப்பு. ஆர்ஜேடி காங்கிரஸை சாடிய பிரதமர் மோடி. ஸோ மோடி அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. சட்டவிரோத குடியேறிகளால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அமைச்சர் அமித்ஷாவும் அதை பேசியிருக்கிறாரு. சரியா? அமைச்சர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம் அப்படிங்கிறவங்க பிரைம் மினிஸ்டரையும் சந்திச்சிருக்கிறாங்க, நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவையும் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அது உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் தான் பார்க்குறீங்க. 3, 6, 8. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 8 பேர் உட்காந்துருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு 8 ஹேண்ட் அப்படி 8 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 8 8 16 பேர். ஏன்னா 15 பேர் அப்படிங்கிறவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க, அந்த ஒருத்தர் வந்து கோச்சாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. ஆஸ்திரேலியாவோட 4வது T20 பவுலர்கள் அசத்தல், இந்தியா அபார வெற்றி. 4வது அதுலேயும் வெற்றி பெற்றிருக்கு இந்தியா. T20 மேட்ச் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டிசம்பர் முதல் காசி தமிழ்ச்சங்கம் 4.0. ஸோ காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி 3.0 3 நடந்துருச்சு. இப்போ 4வது அப்படிங்கிறது நடக்க இருக்குது. எழுதி வச்சுங்க. இந்த கால்மேகி புயல் அப்படிங்கிறது எந்த ஊர்லனா பிலிப்பைன்ஸ்ல. இது எங்க சார் கரையை கடந்திருக்கு அப்படின்னா வியட்நாம்ல கரையை கடந்திருக்குங்க. அந்த புயலோட பேரு கால்மேகி புயல். அந்த சைக்ளோன் பிலிப்பைன்ஸை மிக கடுமையாக தாக்கிய கால்மேகி புயல் 114 பேர் உயிரிழந்த நிலையில் நாடு முழுவதும் வியாழக்கிழமை அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்க எமர்ஜென்சி அறிவிச்சிருக்கிறாங்க. வடமேற்கு திசையில் பிலிப்பைன்ஸ் நோக்கி நகர்ந்த அந்த புயல் 4ஆம் தேதி அந்த நாட்டை 8 முறை தாக்கி கரையை கடந்ததான். 8 முறை தாக்கியிருக்கு. சோ அந்த புயலோட பேரு கால்மேகி புயல். புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் எந்த ஆண்டு உருவானது? 2000. சோ செயல்பட ஆரம்பிச்சது 2004. தமிழகத்தில் சமீபத்தில் உருவான ஆந்திராவை கடந்த புயலோட பேரு மோந்தா. அந்த மோந்தா புயலுக்கு பேர் வச்ச நாடு தாய்லாந்து. பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி மணிலால இருக்கக்கூடிய வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இட் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1966. ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சார் பிலிப்பைன்ஸ் ஒரு முக்கியமான விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். அந்த விருதோட பேரு ராமன் மக்சஸே விருது. ராமன் மக்சஸே விருது என்ன விருதாக அறியப்படுது? ஸோ நோபல் பிரைஸ் ஆஃப் ஏசியா, ஆசியாவினுடைய நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸ்ல
அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டால் நமக்கு பிலிப்பைன்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பதற்றம், போர் பதற்றம், சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உண்டான அந்த ஃப்ரான்டியர் லைனோட பேர் என்னப்பா? தூரன். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தூரண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். மாருதி சுசுகி விற்பனை 7% உயர்வு. ஸோ பங்குச்சந்தை நிறைவு அந்த மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே அப்படிங்கறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய டீல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இதோட முடியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு 2 minutes அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஸோ போலீஸ் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு, வர டிஇடி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை ரேண்டமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு ஸோ இன்னும் ஒரு 1/2 hour அப்படிங்கிறது நம்ம அப்படியே ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். 11:30க்கு இந்த கிளாஸ் நான் முடிச்சு தரேன். அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ மண்டே ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரெகுலராக கிளாஸ் இருக்கும். மண்டே ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஆல்சோ யூபிஎஸ்சி அது கம்பைன்டு கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடத்துகிறோம். ஸோ அப்படியே கிளாஸ் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஆகாதீங்க, அப்படியே இருங்க. ஒரு 2 minutesல நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். கேட்டுட்ருங்கப்பா. கைல்வழி கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு நடத்துனது அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு நடத்துனது அப்படியே ரீகால் பண்ணுங்க.